ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ எக்ஸ்பிளைனர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரிட்டர்ன் ஆஃப் த அப்பாகலிப்ஸ் கிளாஸ் டெத் நைட்டோட சாப்டர் 26 to 30 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்ஸ் பார்க்கலன்னா பார்த்துருவாங்க, அப்போனா தான் உங்களுக்கு இந்த கதை புரியும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். அப்போனா தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, ரொம்ப பேசாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ வந்து நினைக்கிறான் யூலானுங்கிறத பற்றி நேற்று சொல்லிருப்பானுங்களே. ஸோ அவனுங்களை நான் வந்து இந்த இடத்துல திரும்பி பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை. நான் நினச்ச மாதிரியே இந்த செல்சியா கோல்பிக்ஸ் வந்து டார்க் மேஜோட ரிலேட் ஆயிருக்கா. ஸோ அதனால தான் வந்து அந்த குல்லாம் வந்து அவனோட அட்டாக் நம்ம ஹீரோ மேலே யூஸ் பண்ண நினச்சிருப்பான்ல, அப்போதைக்கு வந்து ஃபீல் பண்ணுறப்பான் அந்த டார்க் மேஜிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த 1000 சவுண்ட்ஸ் வார்டன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வச்சுருந்துருப்பான்ல, அதாவது எடுத்துருப்பான்ல, அதுலேருந்து எனர்ஜியெல்லாம் வச்சு அடித்து பார்க்க அதுலேயும் நிறைய வேவ்ஸ்லாம் போயிருக்கும். அது போய் அங்கேருந்து அடித்து நம்ம விக்டர் மண்டையிலேயே விழுது சில பொருள்லாம். நான் நினச்சி பார்த்ததோட எனக்கு ஒரு நல்ல ஸ்வாட் மட்டும் கிடச்சிருக்கு. ஸோ அப்புறம் நான் இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் டியூக்குக்கு பர்ஃபெக்டான ஒரு இடத்துல கொண்டு வரணும். அதுக்கு நேரம் இடம் எல்லாம் நாளைக்கு நடக்கிற டியூயலில் தாண்டா அப்படின்னு சொல்ல அப்படியே கட் பண்ணால் நாளைக்கு டியூயல் வந்துடுது. அந்த அவனுமே வந்து அந்த இடத்துல வந்து பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கான். அப்போதைக்கு நம்ம ஹீரோட்ட அடிவானுங்கங்களே, அவனுங்களாம் வந்து பார்க்குறானுங்க, என்ன இவனுங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. பேபல், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லும் போது, ரெப்புடேஷன்னு பார்த்தா அந்த குலிலம் தான் வின் பண்ணுமா, பட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அந்த டைமண்ட் ஹிக்ஸன் டீமன் தான் வின் பண்ணுவான்னு சொல்கிறீங்களான்னும் போது, நம்மளை 2 நாளாக போட்டு என்ன பண்ணான்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, அவன் எவ்வளோ என்ஜாய் பண்ணான் அப்படின்னும் போது, எனக்கும் அவன் தோக்கணும்னு ஆசை தான், ஆனால் நான் இது வரைக்கும் அவன் தோற்று பார்த்ததே கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி அவனுமே வந்து சொல்ல, யங் மாஸ்டர் நீங்கள் தான் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு விக்டருமே அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தா அந்த நைட்டுமே வந்து கடுப்பாயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவாக அந்த அரைனால வந்து நிற்க, நல்ல வேலை நீ ஓடி போலங்கிறது ஆச்சரியம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும் போதே, ஓ அப்படியாடா, நேற்று நைட்டு நான் ஒழுங்காக தூங்கலை, அதனால் கொஞ்சம் ஷோல்டர்லாம் வலிக்குதுப்பா அப்படிங்கிற போது, ஓ காமாக இருக்கணும்னு நடிக்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் தான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் போல், சரி சொன்ன மாதிரியே ஆரம்பிங்க, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ரெப்ரசன்டேட்டிவ் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாரு டியூக்கும். ஸோ நான் நினைக்கிறேன் வேறு யாரும் வந்து இதில் பிரச்சனை இட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜெசிலியாவை தான் பார்த்து டைரெக்டாக சொல்கிறாரு. அப்பா என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள், கண்டிப்பாக சார் குலிலம் தான் இந்த இடத்துல வந்து ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லும் போது, அப்போது ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கர்ச்சீஃபை வந்து தூக்கி போட, அந்த இடத்துல அவனுமே ஹெக்ஸ் அண்ட் டைமண்ட், இந்த இடத்துல நீ வந்து தப்பு பண்ணிட்ட அந்த டியூவலுக்கு வந்து, ஸோ நீ வந்தது தப்புங்கிறத நான் ப்ரூவ் பண்ணுறேன், அதனை எதனால் என்னை பீஸ்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வர, நம்ம ஹீரோ லைட்டாக ஸ்வாடை வச்சு ஒரு டேப் தான் பண்ணுறான். பண்ணதுக்கே அவனோட அட்டாக்கை ஃபுல்லாகவே நல்லிஃபை ஆகி அப்படியே அவன் பறந்து போயிடுறான். சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது, இதை பார்த்து எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு, என்ன டெக்னிக் இதை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, டேய் இன்னைக்கு கண்டிப்பாக உன்னை விட மாட்டேன், என்ன சார்சரி நீ யூஸ் பண்ணுறலாம் தெரிலன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ அந்த மாதிரி நிறைய வேவ்ஸை வர வைக்க, எல்லா வேவ்ஸும் அவனோட உடம்புல பட்டு அப்படியே நெத்தி அந்த இடம் இப்படி பட்டு அந்த வேவ்ஸ்லாம் டேரெக்டாக அவனுக்குள்ளே போக அப்படியே அவனுக்கு வந்து எதுதோ ஆகுது. நீ நடித்தது போதுண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல அவனோட அல்டிமேட் அட்டாக் மாதிரி ஏதோ ஒரு அட்டாக் யூஸ் பண்ண, அந்த இடத்துல அவனோட டார்க் மேஜிக்கை டேரெக்டாக போய் அதை அஃபெக்ட் பண்ணுது. இதெல்லாம் பார்த்து எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகும். அப்படியே அவன் வந்து பட்டுன்னு கக்க ஆரம்பிச்சிட்றான் எல்லாத்தையுமே. என்னது அது, ஏன் எப்படி என்னது அப்படின்னு சொல்லும் போது, இது அதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கணும்னு நினைக்கும் போது, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த செஸ்லியாலாம் ஷாக் ஆக, அப்படியே அவனும் எதையோ பிளாக் கலரில் கக்கிட்டு இருக்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த இடத்துல ஏதோ ஆகுது அவனுக்கு, உன்னோட ட்ரூவான ஐடென்டிட்டி ரிவீல் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லும் போது, இது ஒரு ஃபேக்கான நைட்டுன்னு சொல்லும் போது அவன் அப்படியே வந்து உருகிடுறான். ஆள் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பயங்கரமான வித்தியாசம் வந்துடுது அந்த இடத்துல. என்னது ஃபேக் நைட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூக்குமே பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க ஷாக் ஆகிறாங்க. ஆமாம், இவன் வந்து ஒரு டார்க் மேஜிக் யூஸ் பண்ணி ஃபிசிக்கல் அபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே என்ஹான்ஸ் பண்ணி வச்சுருக்கான். ஸோ பேசிக்கலியும் ஒரு ஃபேக்கான நைட் தான் சொல்லும்போது, டார்க் மேஜிக் அச்சா எப்படி அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இதை பற்றி சர்ச் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாகுமே, நம்ம கண்டிப்பாக இதோட ரியல் ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சாகணும்னு எல்லாம் சொல்லும் போது, இதை கேட்டால் டியூக்குமே செம்ம கடுப்பாயிடுறாரு அந்த இடத்துல. சார் டைமண்ட், உங்களுக்கு ஏற்கனவே இதை பற்றி தெரியுமா? நம்ம ஆமாம், நான் வந்து முன்னாடியே சொல்லாததுக்கு என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து சொல்லாததுக்கு எனக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்காங்க யாருன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்னும் போது, யாருன்னு தெரியுமா அப்படின்னும் போது, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இந்த டார்க் மேஜஸ் வந்து உங்களோட ஹவுஸ்குள்ளே வந்துட்டாங்க, அப்புறம்
அதில் இன்வால்வ் ஆன ஒரு பர்சன் லேடி செசிலியான்னு சொல்லும் போது இல்லை அப்பா எனக்கு இது என்னன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ச்சே எப்படி இதெல்லாம் நடந்துச்சு, ச்சே நான் இந்த மாதிரி நினச்சி கூட பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி டியூக்கும் பயங்கர டென்ஷன் ஆகிட்டு, ஏன்டா என்ன நின்றுட்டு இருக்கீங்க, அவளை போய் பிடிங்கடா, இப்போயே செசிலியாவை போய் அடைச்சி வைங்கடா, அவள் யாருங்கிறத உண்மையாலே நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னும் போது இல்லை அப்பா நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அந்த கலீலியோவுமே வந்து அந்த இடத்துல வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டி போயிடுறாங்க. இவளையுமே வந்து அந்த இடத்துல வந்து சுற்றி போட்டுக்கிட்டு இருக்கும்போது சே என்னை மட்டும் பிடிச்சாங்கன்னா எல்லாமே வந்து எக்ஸ்போஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னும் போது எஸ் மை லேடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. சார் கியோல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவருமே வந்து எனக்கு புரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே அந்த இடத்துல வந்து போகிறாரு. டேய் உள்ளுங்க மரியாதையாக தள்ளி போயிருங்கடா அப்படிங்கிற மாதிரி அவரும் ப்ரெஷரை இவர் ஹை கிளாஸ், கண்டிப்பாக இவரால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவனுங்களும் சொல்லிட்டு நீங்கள் ஓடி போயிருங்க, நாங்கள் அவரை வந்து கொஞ்ச நேரம் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஐயோ பாவம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்பிளிட் செகண்டில் அவனுங்க கதையை அந்த இடத்துல முடிக்க அப்படியே ரெண்டாக போயிடுறானுங்க. அந்த இடத்துல இதை பார்த்தா அவளுமே பயங்கரமாக கதற ஆரம்பிச்சிடுறா. அப்படியே அவருமே கொடூரமாக வராத வராத என் கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு போது சார் என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த வின்சோ கிட்ட வந்து அவள் வந்து ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இதை பார்த்து அவனுமே வந்து இது பண்ண முடியல, தடுக்க முடியல. அவனுமே வந்து ஹெல்ப் பண்ணுறான். இந்த முட்டா பையனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கான். சார் ஹவ் இட்ஸ் ஒழுங்கு மரியாதை தள்ளி போயிருங்க, நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் நைட்டு தான், நீங்கள் வந்து இந்த டியூக்குக்கு வந்து நிறைய நன்மை செஞ்சுருக்கீங்கனால உங்களை விட்ற ஒழுங்காக தள்ளி போயிருங்கன்னு சொல்லும்போது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிடிச்சிருக்கிறது ஒரு கைதி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவர் காலெலாம் பயங்கரமாக நடுங்கிக்கிட்டு இருக்கு. என்னானாலும் சரி நான் லேடி செசிலியாவை காப்பாற்றுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் உன்னை இந்த இடத்துலையே கொண்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து சொல்ல இது கெட்ட அவனுமே பயங்கரமாக பயந்து போயிடுறான். சார் அப்படிங்கிற மாதிரி அவளுமே சொல்கிறதுக்குள்ளேயே அவளை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க அந்த இடத்துல. அப்பா நான் சொல்கிறத கேளுங்க, நான் என்ன சொன்னதான் அப்படின்னு சொல்லும் போது நீ இந்த ஒரு ஆணியும் என்கிட்ட புடுங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இது உன்னோட செயல்னால நம்மளோட ஃபேமிலிக்கே ஒரு அவமானம் தெரியுமா, நம்ம ஃபேமிலியவே நீ மண் தோண்டி புதைச்சிட்ட தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட, நான் பண்ண என் வாழ்க்கையிலே ஒரு தப்பு, நான் உன்னை இந்த ஃபேமிலிக்குள்ளே கூட்டி வந்தது அப்படின்னு சொல்லி இதை கேட்டு அவளுமே இல்லை என்னை விட்டுருங்க, எனக்கும் இதுக்கு சம்மதம் போது அவளை என் முன்னாடியே நிப்பாட்டாதீங்க, உள்ளுங்க மரியாதையாக அவளை அங்கிட்ட கூட்டி போயிருக்கும் போது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே சொல்லிட்டு இருக்கும்போது அவளை வந்து அப்படியே வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ பயங்கர வில்லத்தனமாக அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நாள் கழித்து காமிக்கிறாங்க அந்த இடத்துல வந்து எல்லாத்தையுமே சஸ்பீஷியஸாக இருக்கிறவங்க எல்லாத்தையும் போட்டு கொடூரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இவ்வளோ தான் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது எனது ஜஸ்ட்டு வந்து ஏதோ ஸ்மெல், அதாவது ஒரு சென்ட்டோட ஸ்மெல்லை இது பண்ணிங்க, அதுக்கடுத்து வந்து செசிலியா சொல்கிறத கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதும் அடுத்த ஆளை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லும்போது எஸ் சார் அப்படின்றாங்க. நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை லேடி செசிலியா வந்து இந்த மாதிரி அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு, அவங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அவ்வளோ பிளாக் மேஜிக்ஸ்க்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு லேடி செசிலியா இன்னும் நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த இடத்துல அவளுமே வந்து பயங்கர டார்ச்சர்லாம் அனுபவித்து படுத்து கிடக்குறா. அப்பா இது எல்லாம் யார் ஃபால்ட்டுன்னு நினைக்கிறீங்க, உங்கள் ஃபால்ட்டு தான், ஜஸ்ட்டு நீங்கள் என்னை வந்து ஒரு அக்னாலேஜ் பண்ணணும், என்னை நோட்டீஸ் பண்ணணுங்கிறது மட்டும் தான் நினச்சேன் சின்ன வயசுலேருந்தே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுமே பூ எடுத்துகிட்டு போய் கொடுக்க ஒழுங்கு மரியாதையே என்னோட மூஞ்சியில் முழிக்காதமாக போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவருமே. இது எல்லாமே உங்களால் தான், நீங்கள் மட்டும் என்ன அந்த கோல்டான ஐஸில் பார்க்காம இருந்திருந்தா இந்த மாதிரி கண்டிப்பாக நடந்திருக்காது அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிறவனுமே வந்து லேடி செஸ்லியா இந்தாங்க உங்களுக்கான சாப்பாடுன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அவளுமே அதை எடுத்து சாப்பிட்டுட்டு நான் கண்டிப்பாக இந்த இடத்துல இதை முடிய விட மாட்டேன், எவ்வளோ அசிங்கமாக எனக்கு இருந்தாலும் சத்தியமாக நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் அழிக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இங்கே இருக்கிறவனும் வந்து ஒரு மாதிரி பார்க்குறான். அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ வந்து நடந்து வந்துட்டு இருக்கான். இன்றைக்கி ட்ரைனிங் அந்த ரூயின்ஸில் வந்து நல்லாவே போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது மாஸ்டர் நீங்கள் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லும் போது உங்களை வந்து டியூக்கு கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்னடா அது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்க்குறான். இதை பாரு அப்படிங்கிற ட்ரை பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது லிக்வர் நல்லாவே இருக்குன்னு சொல்லும்போது அப்படியா இது எக்ஸ்பென்சிவ் தான் ஆனால் என்னோடய ஃபேவரட் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நல்லதுன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா இந்த சீஸ் இது வந்து பால்கன் ரீஜன்லேருந்து வந்தது, இது வந்து நல்லாவே இருக்கும் நீ அந்த ஒயினோட வச்சு சாப்பிடும்போது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றான் அவனுமே. அந்த செஸ்லியோட சுச்சுவேஷனை பார்த்தா சர்ச் வந்து அவங்க வந்து இந்த நம்மளோட ஹெல்ப்பை அக்செப்ட் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது சர்ப்ரைசிங் தான், ஆனால் நீங்களே அதை வந்து உங்களோட ஓனாக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் தான், பட் எனக்கு வந்து ஒரு கில்ட்டியான ஃபீலிங் இருக்குது. ஸோ
நம்ம வந்து எல்லா டார்க் மேஜஸையுமே வந்து லாஸ் பண்ணிட்டோம்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலன்னும் போது, ஆமாம் எப்போ செசிலியாவை வந்து கேப்சர் பண்ணமோ அவங்க கூட அசோசியேட் இருக்கிற எல்லாருமே வந்து போயிட்டாங்க. ஸோ சிங்கிள் மேட்சஸ் கூட காணும், எல்லாம் எங்கே போயிட்டாங்க என்னன்னே தெரியலச்சு. ச்சே நம்ம அவனுங்களை விட்டோமா, அவனுங்க தானே மெயின் மாஸ்டரே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவும். நம்ம அதுக்குன்னு வந்து சர்ச்சையும் வந்து பட்டுன்னு குறை சொல்கிற முடியாது. ஸோ அவங்க வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த மேஜஸ்லாம் சொல்லும்போது, சரி செசிலியா என்ன பண்ணுறாங்க, அவங்க ஏதோ சொன்னாங்களான்னும் போது, இல்லை அவள் வாயை கூட திறக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே அந்த வைனை குடிச்சு முடிச்சுட்டு, அவள் ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக செசிலியாவோட மதர் வந்து ஒரு காமனர். நம்ம அதாவது டியூக் வந்து நார்மலாக ஒரு நாள் வந்து வெளில போகும்போது அவுட்டிங் ஆகி சம்பவமாகி பிறந்துட்டா. அடுத்த கொஞ்சம் வருஷத்துக்கு கழித்து ப்ரெக்னென்ட் ஆகி நம்ம செசிலியாவும் வந்து பிறந்திருக்கா. அவங்க வந்து கதவு முன்னாடி வந்து நிற்கும்போது நம்ம டியூக் வந்து வெளில அமுச்சிட்டாரு. ஸோ கொஞ்சம் வருஷம் வந்து அப்படியே கடந்து போச்சு. நான் அவங்கள அபாண்டன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொன்னேன். ஏற்கனவே வந்து செஸ்லியோட அம்மா வந்து பிளேக் வந்து இறந்து போயிட்டாங்க. அவள் மட்டும்தான் பொழைச்சிருந்தா. ஸோ நான் அவளை வந்து இந்த கொண்டு வந்தேன். ச்சே எவ்வளோ கேவலமானவனா நான் இருந்திருக்கேன்ல அப்படின்னு சொல்லும்போது, அவளுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் அவளுக்கு ஒரு ஃபேமிலியாக இருக்கணுமா என்னமோ அப்படின்னு சொல்லும்போது, ஃபேமிலியாக உண்மையாலே அவளுக்கு அதுதான் தேவைப்பட்டிருக்குமா என்ன? ஆனால் நான் தான் அதை கொஞ்சம் கூட பண்ணவே இல்லையே. அவளை வந்து நான் அக்னாலஜி பண்ணணும்னு நினச்சிருப்பா என்னமோ போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் ஒரு நல்ல ஒரு நோபல் உமனோட லைஃப் வாழ்ந்தான்னு மட்டும் தெரியும். ச்சே ஆல்கஹால் குடிச்சனால என்னென்னமோ வளர்றேன். சரி சரி இதெல்லாம் நீ கண்டுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, நீங்கள் இங்கே இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு பட்லர் மாதிரி ஒருத்தன் ஓடி வரான். என்னாச்சு என்னதுன்னு கேட்கும்போது, பயங்கரமான விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது, இது கேட்டு அவனும் அது டியூக்கும் பயங்கர ஷாக்காக அங்கே பார்த்தா அந்த இடத்துல வந்து செசிலியா தூக்கில் தொங்கிக்கிட்டு இருக்கா. ரிங் மாஸ்டர் உண்மையாலே நீங்கள் இதெல்லாம் என்ன வச்சிருக்க போகிறீங்களா என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது, நான் வந்துட்டு நிறைய தாட்டி சொல்லிட்டேன் ரிங் மாஸ்டர், நீங்கள் இதெல்லாம் வந்து லாண்ட்ரியில் டேரெக்டாக போடணும், நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இடத்துக்குள்ளேயே போட்டுக்கிறீங்க அப்படிங்கும்போது, அதான் நீ பார்த்துக்கிறல அப்புறம் என்னன்னும் போது, ஆமாம்மா ஒவ்வொரு தாட்டியும் ஒவ்வொரு ஆள் உனக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாரியா அப்படிங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி சரி ஏன் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து தப்பாக திருப்பி போட்டு வச்சிருக்கு அப்படின்னும் போது, நம்ம ஹீரோ அந்த இடத்துல பார்க்குறான். டியூக் வந்து ரொம்ப சோகமாக இருக்கிறாரு. செசிலியா வந்து இறந்து போய் 4 நாளாச்சு. இது எப்படி நடந்ததுன்னு தெரில. ஆனால் சூசைடுன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளாக் மேஜிக் அதுக்கும் வந்து ஒரு முட்டு சந்து வந்துருச்சு, டெட் எண்டு. ஸோ அவளை வந்து ஒரு பிளெயின்ஸில் வந்து புதைச்சிட்டாங்க. இப்போலேருந்து இந்த வீட்டுக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ஆனால் நான் கண்டிப்பாக இந்த இன்வெஸ்டிகேஷனை விடவே மாட்டேன், டெட் எண்டை விட மாட்டேன், நான் எப்படியாவது இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மாஸ்டர் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டு இருக்கும்போது, நீ எதோ சொல்லியிருந்தல, சரிப்பா இனிமேல் நான் துணியை லாண்ட்ரியில் போடும்போது என்னையா சொல்லிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவனுமே வந்து சொல்லிகிட்டு இருக்கான். அப்படியே நைட்டு வந்து காமிக்கிறாங்க. ஸோ இந்த வின்சோங்கிறவன் வந்து குடிச்சிட்டு பயங்கரமாக வந்துட்டு இருக்கான். அவனுமே வந்து விழுந்து கிடக்க, லேடி செசிலியா எப்படி எப்படி அப்படின்னு சொல்லும் போது அவளுமே வந்து சொல்கிறா, இங்கே பாருங்கள் இந்த பூ ரொம்ப அழகாக இருக்குல்ல, நான் இதை அப்பா கொடுக்க போகிறேன்னு சொல்லும்போது, ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். எங்கள் அம்மா சொன்னாங்க ஃப்ளவர்ஸ் நம்ம கொடுக்குறது மூலயமா அவங்களோட வாழ்க்கைக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இதை கேட்டு ஆகணும் கண்டிப்பாக அவருக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து சொல்கிறாரு. அப்போ நான் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுல ஃபெயில் ஆகிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சொல்லிட்டு, முட்டாள் முட்டாள் நான் தான் முட்டாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். நான் செத்தாவது அந்த இடத்துல அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அவனும் பயங்கரமாக இருமிட்டு இருக்கும்போது, அதாவது இவன் வேறு வென்சன் சொல்லிக்கிட்டோம். இவன் பேர் வந்து ஹவிட்ஸு. சார் ஹவிட்ஸ் இங்கே தான் இருக்கீங்களான்னு சொல்லும்போது, ரெபக்கா நாயை ஒன்னால தாண்டி தான் என்னோட சிசிலியா செத்து போனான், ஒன்னால தான் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி அவளுமே சொல்ல, வாயை மூடு நீ ஒரு டீமன் தானே, எப்படி சொல்லு, எப்படி என்னோட செசிலியாவை நீ மயக்கணும் அப்படின்னும் போது, நானும் அவளுக்காக ரிவெஞ்ச் எடுக்கணும்னு தான் நினைக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உங்களால் தான் டார்ச்சர் தாங்க முடியாமல் செத்துட்டான்னு சொல்லும்போது, இல்லை நினச்சி பாருங்க அவள் வந்து அந்த மாதிரி ஒரு பர்சனே கிடையாது, அவளே கொல்றதுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து வேறு யாரோ தான் அவளை கொண்டிருக்காங்க, அவளை ஃபுல்லாகவே டார்ச்சர் பண்ணிருக்காங்க, அவளால் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை டியூக்கு வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இது சூசைடுன்னு கவர் பண்ணுறான்னு சொல்லும்போது, இல்லை எப்படி ஆனால் அது நடக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும்போது, எனக்கு புரியுது நான் வந்து ஒரு பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணுறவனா இருந்தாலுமே நான் வந்து அவள் வந்து என்னை ஒரு அக்காவை ட்ரீட் பண்ணுறன் போது புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் சொல்லும் போது, இதை நம்மளால் விட முடியாது, கண்டிப்பாக அவளுக்காக ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவளோட அந்த பிளாக் அதாவது அந்த மேஜிக்கை யூஸ் பண்ணி விட்ற மயக்கிற அந்த இதை அவருமே அதுக்கு வந்து விழுந்துடுறாரு. நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனுமே அப்படியே போய்கிட்டு இருக்கான். இல்லை எப்படியோ சக்ஸஸ் ஆகிடுச்சு போல். ஓகே
இது ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் மேலேயே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது மிடில் கிளாஸில் எல்லா மேலேயும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, எல்லாத்தையும் அவனே பார்த்துப்போம் முட்டா பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஒன்ஸ் நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சக்கப்புறம் எப்படி செத்தாங்கிறத அவனே வந்து பார்த்துப்பான் அது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாஸ் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறது டைமண்ட் எக்ஸ்ன்னு சொல்லும்போது இல்லை இல்லை நம்ம ஒன்றும் பண்ண வேணாப்பா, எல்லாத்தையும் அவனுங்களே பார்த்தோம், நம்ம சர்ச்சில் நம்மளுக்கு ஒரு ஸ்பை இருக்கான், அவனை வச்சு முடிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒருத்தவன் வந்து இந்த பெரிய நம்மளுக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்கான், ஸோ நம்மளை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணி ஸோ நம்ம வந்து டைமண்ட் எக்ஸ்னையும் அவனே கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சாகணும், முடிச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோவுமே உட்காந்து வந்து ட்ரைனிங் பண்ணிருக்கான். அப்போதைக்கு வந்து நம்ம ஹீரோட்ட அடி வாங்குங்கிற 3 பேரும் வந்து அட்டாக் பண்ண ஐயோ பாவமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஈஸியாகவே நம்ம ஹீரோ வந்து அவங்க 3 பேர்த்தையுமே அடித்து போட்டுறான். டேய் என்னடா ஒழுங்காக இதை கூட பண்ண மாட்டேங்கிறீங்க, எத்தனை தட்டி திரும்ப ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னும் போது மன்னிச்சிருங்க அப்படின்னு அவனுக்கு சொல்லும் போது சரி இன்னைக்கான ஸ்பேரிங் போதும் நம்ம இங்கே முடிச்சுக்கலாம்னு சொல்லும்போது என்னது அவ்வளோதான் நான் இனிமேல் ட்ரைனிங் கிடையாதுன்னும் போது என்ன உங்களுக்கு ட்ரைனிங் எடுக்கணுமா, இல்லை 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 நாங்கள் அப்படி சொல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு எப்பயுமே வந்து ஸ்பேரிங் தானே பண்ணணும், ஒரு என்னாச்சு அப்படின்னும் போது நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க நாளாவே, இன்னும் 2 நாளில் வந்து நமக்கு ஃபைட் இருக்குன்னு சொல்லும்போது ஓகே அப்படிங்கிற மாதிரி அவனுங்களும் சொல்கிறாங்க. அப்போனா இனிமேல் நம்மளுக்கு ஸ்பேரிங் கிடையாது ஜாலி, ஆனால் நம்மளை இதுக்கு முன்னாடி அடித்து பறக்க விட்டாயா அந்த ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் டீச் பண்ணதெல்லாம் வந்து என்னன்னே தெரில, என்னமோ நம்மளை போட்டு அடித்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஸோ இவனுங்களுக்கு நான் என்ன பண்ணனே புரியல போலன்னும் போது அங்கே அவன் மட்டும் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோக்கு வந்து இவன் அதை புரிஞ்சுக்கிட்டானான்னு சொல்லும் போது திடீர்னு வந்து நம்ம ஹீரோ வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கழட்டி விட்டு அதாவது வெயிட் எல்லாத்தையும் கழட்டி போட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறான். லீஃபி பிளேன்ஸ் அப்படிங்கிற இடத்த காமிக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு டியூக்குமே அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. எத்தனை பேரை பார்த்தனும் போது நிறைய பேர் அந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே வந்து சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்பவே ட்ரெயினான நைட்ஸ் எல்லாம் வேறு வச்சுருக்காங்க. அப்படின்னும் போது நான் நினச்சி பார்க்கவே இல்லை, அந்த முட்டா பசங்க ட்ரைனிங்லாம் கொடுத்துருப்பானுங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் பார்க்குறான். டியூக் அவனுங்க வந்து வந்துகிட்டு இருக்கானுங்க. ஸோ அதுக்கு நடுவில் நமக்கு வந்து மார்க்கஸ் ஃபேமிலியோட ஒரு மீட்டிங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது டியூவல் பிகின் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லும்போது சரி வாங்கப்பா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே போகிறாரு. அந்த இடத்துல வந்து ஹவுஸ் லிபியமோட கேம்பை தான் வந்து காமிக்கிறாங்க. மைக்கேல் எந்திரா டே நம்ம போய் அந்த டியூக்கை பார்க்கணும்டா டே எந்திரா அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து சொல்லியிருப்போம். ஏன் அப்பா கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது என்னடா அப்படின்னும் போது நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் தான் வந்து இந்த லியூப்ளியமோட எல்டஸ்ட் சன்னான மைக்கேல் லியூப்ளியம் அப்படின்றாங்க. டே பொடி பையில நீ தாண்டா இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணணும்னு சொல்லும்போது இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லும்போது இதை பார்த்தாலும் அப்போனா நானே தான் டைமினை ஃபேஸ் பண்ணி ஆகணும் போல. அதை கேட்டால் அவனுமே டைமின் வரானா அந்த டியூக் ஃப்ராக்ஷனோட அந்த டியூக் ஃப்ராக்ஷன் வந்து டைமினை கைக்குள்ளே எடுத்து போட்டேன்னு சொன்னது அப்படியா அப்போனா கண்டிப்பாக நான் வந்தே ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வந்து 2 பேருமே வந்து மீட் பண்ணிடுறாங்க. ரொம்பவே லேட்டாக வந்திருக்க, உனக்கு காமன் சென்ஸே இல்லைன்னும் போது அப்படியாப்பா சரிப்பா நீ மூட்பா அப்படின்னு சொல்ல இந்த இடத்துல 2 பேரும் வாயிலே வந்து 2 பேத்துக்கும் நடுவில் கலவரம் நடந்திருக்க எல்லாம் கேட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல சார் கூல் உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லுவோம். ஆமாம் ரொம்ப நாளாச்சு அப்படின்னும் போது நீங்கள் எதுக்கு அந்த குப்பை மாதிரி இந்த டியூக்கு கூட இருக்கீங்க, நீங்கள் வேணால் எங்கள் நம்ம கூட வந்துருங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பேர்ல் வந்து ஒரு சாக்கடைக்குள்ளே கிடக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது இதுதான் அப்படின்னு சொல்லும்போது இது அவன் தான் டைமண்ட் எக்ஸ்ன்னு சொல்லும்போது என்னோட பையனை அடித்தவன் நீ தானடா டேமிட்டு உன்னை கொல்ல முட மாட்டான்டா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது ஆனால் இவன்ட்ட ஏன் ஒரு ஸ்டேஞ்சான ஃபீலிங் எனக்கு வருது, இவன் என்ன ஹை கிளாஸுக்கு போயிட்டானா என்ன, இல்லையே என்ன எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஒரு ஹிடன் பொட்டன்ஷியல் இருக்குமா, இல்லை மைக்கிளோட பவர்ஃபுல்லாக இருப்பானா, இல்லை மைக்கிளெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு மைக்கிள் வந்து நீ தான் டைமண்ட் எக்ஸ்னா அப்படிங்கிற பார்க்குறான். இதை பார்த்த ஹீரோவும் ஒரு மாதிரி பார்க்க அவனும் வில்லத்தனமாக சிரிச்சுட்டு அந்த இடத்துல ஸ்வாட் எடுத்துகிட்டு அட்டாக் பண்ண வர அதோட இந்த 30th சாப்டர் இங்கேயே முடியுது. அடுத்த சாப்டர் சீக்கிரமாக முடிஞ்சளவு போட ட்ரை பண்ணுறேன். முடிஞ்சளவு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படின்னா தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி உங்களோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.